ஹாய் கைஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம். நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது, ஆஃப்லைன் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா இங்கே இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணி வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா வாங்க படிக்கலாம் அப்படின்ற ஒரு சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 6th வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 7th ஒரு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டேர்மில் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா மருந்துகளின் ராணி. ஓகேங்களா? மருந்துகளின் ராணி என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மருந்துகளின் ராணி வந்து பார்த்தோன்னா பென்சிலின் நோட்டடேம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பென்சிலின் முனை டேஷில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிராஃபைட்டு. ஓகேங்களா? கிராஃபைட் தான் வந்து பென்சிலின் முனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம் வந்து பார்த்தோன்னா 3 × 10⁸. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து அதாவது எஸ்ஐயோடைய மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் பாயுது அப்படியே. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்டியின் மைல்கல் என்பது டேஷ் கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1.852. ஓகேங்களா? அஞ்சாவது கொஸ்டின், ஒரு நானோமீட்டர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஒரு என்எம்னு கேட்கலாம், அப்படின்னா ஒரு நானோமீட்டர்னு கேட்கலாம், நானோமீட்டர்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா 10⁻⁻⁹. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு நானோமீட்டர். அடுத்து ஆறாவது கொஸ்டின், ஒரு வானியல் அலகு. ஓகேங்களா? ஒரு வானியல் அலகு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஒரு வானியல் அலகு அப்படின்னு பார்த்தோம்னா 1.49 × 6 × 10⁻⁷ கிலோமீட்டரா, அப்படின்னா 14.71 மில்லியன் கிலோமீட்டரா, அப்படின்னா 1.496 × 10⁻10 வந்து பார்த்தோன்னா 11 மீட்டரான்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? ரைட். அடுத்து உலோக போலிகள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, சீசியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அறை வெப்பநிலையில் காணப்படும் அலோகம் எது? ஓகேவா? அறை வெப்பநிலையில் காணப்படுற அலோகம் எதுன்னு பார்த்தோம்னா புரோமின். அதுக்கப்புறம் சுவாசிக்கும் வேர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசிக்கும் வேர்கள் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, அபினிசியா. ஓகேவா? அபினிசியா தான் சுவாசிக்கும் வேர்கள். அதுக்கப்புறம் 10வது கொஸ்டின், டேஷ் என்ற விஞ்ஞானி முதலில் தனிமம் மற்றும் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா ராபர்ட் பாயில் தான் வந்து பார்த்தோன்னா தனிமம் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். 11வது கொஸ்டின், மஞ்சரி மலர்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா சூரியகாந்தி. சூரியகாந்தி தான் வந்து மஞ்சரி மலர்கள். அதுக்கப்புறம் உலகின் பெரிய மற்றும் அதிக எடை உள்ள விதை வந்து பார்த்தோன்னா இரட்டை தேங்காய். ஓகேவா? தேங்காயில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல வந்து தேங்காய் இருக்கு, ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தோன்னா இரட்டை தேங்காய் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து இரட்டை தேங்காய். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, புரோமின். 14வது கொஸ்டின், ஒரு ஒளி ஆண்டு என்பது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 9.46 × 10⁻15. 15வது கொஸ்டின், மின் நூட்டத்தின் அலகு எதுன்னு கேட்டோம்னா கூலும். அதே வந்து பார்த்தோன்னா மின் நோட்டத்தின் அலகு தான் வந்து பார்த்தோன்னா ஆம்பியர். அடுத்து ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 118 தனிமங்களில் இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் எத்தனை வந்து பார்த்தோன்னா 94 தனிமங்கள் வந்து பார்த்தோன்னா இயற்கையில் கிடைக்கும். 18வது கொஸ்டின், ஈஸ்ட் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா மொட்டு விடுதல் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட்டுகள்லாம் வந்து இனப்பெருக்கம் செய்யுது.
ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள செல்கள் -% செல்கள் இறந்து புது செல்கள் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா 98% வந்து செல்கள் வந்து பார்த்தோன்னா இறந்து புது செல்கள் வந்து பார்த்தோன்னா தோற்றுவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர்/செகண்ட் m/s. திசைவேகம் மாறுபட விகிதம் வந்து பார்த்தோன்னா முடுக்கம். ஓகேங்களா, திசைவேகம் வந்து பார்த்தோன்னா மாறுபடுற விதம் வந்து பார்த்தோன்னா முடுக்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின், சாரி 22. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு kg/m³. ஓகேவா, kg/m³ தான் வந்து பார்த்தோன்னா அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. டேஷ் என்ற கொசுக்களினால் டெங்கு பரவுகிறது. டெங்கு காய்ச்சல் வந்து எது அப்படின்னா ஏடிஎஸ் எஜிப்டி பெண் கொசு. ஓகேங்களா, அந்த ஏடிஎஸ் எஜிப்டி பெண் கொசு மூலிமா வந்து பார்த்தோன்னா டெங்கு காய்ச்சல் வந்து பரவுது. அடுத்து 24வது கொஸ்டின், அதிக அடர்த்தி கொண்டது எது? ஓகேவா, அதிக அடர்த்தி கொண்டது எதுன்னு சொன்னா தங்கம் தான் வந்து பார்த்தோன்னா அதிக அடர்த்தி கொண்டது. ஓகேங்களா, எலக்ட்ரான்களின் நிறை எது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்களின் நிறை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 9.1093 × 10⁻⁻31. ஓகேங்களா, -31 தான் எலக்ட்ரானின் நிறை. தரைகீழ் தண்டுக்கு உதாரணம் எதுன்னு பார்த்தோன்னா இஞ்சி. இஞ்சி தான் வந்து பார்த்தோன்னா தரைகீழ இருக்கிற தண்டுக்கு உதாரணம். திரள் கனி எது அப்படின்னு பார்த்தா சீத்தாப்பழம் தான் வந்து பார்த்தோன்னா திரள் கனி. ஏன்னா அதில் தான் வந்து நிறைய வந்து விதைகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் திரள் கனி. மலரின் ஆண் பாகம் எது? மலரினுடைய ஆண் பாகம் எது? மகரந்த தாள். ஓகேங்களா, மகரந்த தாள் தான் வந்து பார்த்தோன்னா மலரினுடைய ஆண் பாகம். வைரஸ் விட்டம். ஓகே, வைரஸோடைய விட்டம் வந்து பார்த்தோன்னா 1 நானோமீட்டர். அப்படியானா இல்லை, ஒரு ஃபெருமியும் இல்லை, ஒரு ஆம்ஸ்ட்ராங் இல்லை, ஒரு மைக்ரோமீட்டர் தான் வந்து பார்த்தோன்னா வைரஸோடைய விட்டம். 30வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். அணுவை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாம்சன். ஓகேவா, இருந்ததுன்னா ஜே தாம்சன். ஓகேவா, அவ்வளோதான். அவ்வளோ மொத்தமாக வந்து பார்த்தோன்னா இதில் மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 30 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ எல்லாம் படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.